என் தங்க பிள்ளையே, நான் கொண்டு வந்த துளசியை தொட்டு விட்டாயா? அப்பொழுது உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பௌர்ணமி நாள், பஞ்சமி நாட்களில் எனக்கு மாலையாக அணிவித்தால் உன்னுடைய தீராத பிரச்சனையும், தீராத நோயும், தீராத பகையும் இருந்தாலும் கூட இந்த வாராகி தாய் அதை சுமூகமாக முடித்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உனக்கு தேவையான விஷயத்தை உன் இல்லத்தில் வந்து கொண்டு சேர்ப்பேன். அதனால் கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை செவிகளில் கேட்டு பிறகு அதைபோல் உன் இல்லத்தில் செய்ய வேண்டும். என்ன தங்க பிள்ளையே, செய்வதற்கு தயாராகிவிட்டாயா? அப்பொழுது கண்களை மூடி வாராகி தாயே, என் இல்லம் தேடி வாருங்கள் என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு பிறகு கண்களை மூடி தைரியமாக உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க தொடங்கு என் தங்க பிள்ளையே. நீ எந்த வகையில் மனதார நினைத்து கொண்டு செய்கிறாயோ அது அப்படியே நடக்கும். இது இந்த வாராகி தாய் வரமாக வார்த்தையாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய தங்க பிள்ளையானது சொந்த பந்தங்களிடம் அவமானப்படுகிறது. காரணம் என்னவென்றால் பொருளாதாரத்தில் என்னுடைய தங்க பிள்ளையானது கொஞ்சம் சிறிதளவு இருக்கிறது. அதனால் வாய்க்கு வந்த பேச்சுக்கள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள் என உன்னை சில விஷயத்தால் போட்டு வதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் உனக்கு உறவுக்காரர்களாக இருந்தாலும் கூட சரி, அல்லது தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் ஏன் சில நாட்களாக அமைதியாக இருக்கிறேன் என்றால், என்னுடைய தங்க பிள்ளை உதவி செய்வதில் அப்படியே அதிகமாகவே செய்கிறது. ஆனால் அந்த உதவியானது யாருக்கு செய்கிறோம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக தான் என் தங்க பிள்ளைக்கு சிறு கஷ்டத்தை நீ சந்திக்க வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறேன். இந்த கஷ்டம் கூட உனக்கு கண்ணீர் வர வைப்பதற்கோ அல்லது உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பதற்கோ அல்ல. உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான். ஏனென்றால் நாளை உனக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த தாய் கொடுத்து விடுவேன். அந்த தருணத்தில் எந்த மனிதருக்கு நீ உதவி செய்ய வேண்டும், எந்த மனிதருக்கு நீ செய்ய வேண்டும் என்று அனைத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும். அனைவருக்கும் உதவி செய்யக்கூடாது. இப்பொழுது உனக்கு யார் உதவி செய்கிறார்களோ, உன்னை யார் தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பார்த்து செய்தால் போதுமே தவிர, என்றால் சில நேரங்களில் அனைவரும் நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அந்த எண்ணம் தவறல்ல. ஆனால் அதுவே உனக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்தோஷத்தில் ஒருபொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சில விஷயத்தை உன் கண்ணில் காட்டி கொடுத்து வருங்காலத்தில் நீ மிகப்பெரிய உயர்நிலையை அடைய போகிறாய். அதற்கு இந்த தாய் உறுதுணையாக இருக்க போகிறேன். ஆனால் என்னுடைய தங்க பிள்ளையானது வருங்காலத்தில் கெட்டவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விடக்கூடாது. நல்லவர்கள் யார், உன்னை ஏமாற்றுபவர்கள் யார், துரோகம் செய்பவர்கள் யார் என்று நீ அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், உறவு பிரச்சனையாக இருக்கட்டும், நோய் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது சில கொடுத்த பணங்கள் வராமல் இருந்தாலும் பரவாயில்லை என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை அப்படியே கடைபிடி. அது போதுமானது. உன்னுடைய இல்லத்திற்கு வருவேன். என்ன என்னிடம் கேட்கிறாயோ அதை கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த தாய் நபரை நான் காட்டி கொடுத்தேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அதை நினைத்து மனதுக்குள் அதிகமாக குமுறி கொண்டிருக்கிறாய். ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள் நடக்கிறது? ஏன் எனக்கு இந்த துரோகங்கள் நடக்கிறது? நான் என்ன பாவம் செய்தேன்? அனைத்தும் நன்றாக தானே செய்தேன். ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தேன். ஆனால் இப்படி என்னை பழி வாங்கி விட்டார்களே, இப்படி அவமானப்படுத்துகிறார்களே, இப்படி பல பேர் பேச்சை கேட்டுக்கொண்டு என் உறவே இப்படி என்னை ஆட்டி படைக்கிறதே என்று மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கிறாய். அதனால் தான் என் தங்க பிள்ளையே, நீ கஷ்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன் என்றால் ஒரு தாயாக உனக்கு என்னென்ன பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் உன்னை தைரியமாக இருக்க வேண்டும் என்று வழிநடத்தவோ அனைத்தையும் இந்த தாய் உனக்காக சொல்லிக் கொடுப்பேன்.
நிச்சயமாக செய்தும் கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்லும்படி நீ தைரியமாக இருக்க வேண்டும். முதலில் எழுந்திரு. ஏன் தெரியுமா? சில கஷ்டத்தினாலும் சில குழப்பத்தாலும் சரியாக சாப்பிடுவதும் இல்லை, சரியாக தூங்குவதும் இல்லை, சரியாக உன்னை அலங்காரமும் செய்து கொள்வதும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறாய்? வாழ்க்கையில் இது அனைத்துமே மாறப்போகிறது. நீ மாறினால்தான், உன் எண்ணம் மாறினால்தான் உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆனால் இதை அனைத்தையும் நீ மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக எதுவும் மாறாது. அதை முதலில் புரிந்து கொள். எண்ணங்களும் செயலும் மாறினால் நம் வாழ்க்கை மாறிவிடுமா என்று கேள்வி ஆழ்மனதில் அந்த கேள்விகள் இருக்கிறது என் தங்க பிள்ளையே. நான் சொல்கிறேன், உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய செயல்பாடுகளையும் நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். நான் மாற வைப்பேன். ஏன் தெரியுமா? நம்மை எப்பொழுதுமே கஷ்டத்தோடு கண்ணீரோடு வைத்துக் கொண்டிருந்தால் நோய்கள் பிணிகள் அனைத்தும் நம் உள்ளத்தில் வந்து சேர்ந்துவிடும். அதனால் ஒரு நல்ல விஷயத்தை நீ செய்ய முடிந்தாலும் கூட சோம்பேறித்தனமாக உன் அடலானது மாறிவிடும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆனால் நம்மால் அனைத்தும் முடியும். இந்த கஷ்டம் போனால் என்ன? இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் என் தாய் துணை இருக்கிறார்கள். போராடுவதற்கு அவர்கள் தைரியத்தை கொடுக்க போகிறார்கள். நான் என்ன கேட்டாலும் என் தாய் வாராகி தாய் வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான். அன்போடு அழைத்தால் என்னை நிச்சயமாக என்னை தேடி வருவார்கள். 7 கடல் கூட தாண்டி தாயே என்று கூப்பிட்டால் தைரியமாக என் தாய் ஓடோடி வருவார்கள் என்று நம்பிக்கை என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை என் மீது இருந்தால் அனைத்துமே உன்வசம் என்பதை இப்பொழுது உனக்காக சொல்லிக் கொடுக்கிறேன். இதே போல் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இரு. உன்னை எப்படியாவது கீழே தள்ளி அவர்கள் அந்த இடத்தை பிடிக்கலாம் என்று பல சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சி வலையில் அவர்களே வந்து சிக்கிக் கொள்வார்கள் என்பது இன்னும் கூடிய விரைவில் தெரியும். ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உன்னை கவசமாக நான் காப்பாற்றி இருந்தாலும் கூட சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் நான் முன்னதாக உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். அதை செய்யாதே என்றால் செய்யாதே. ஏன் தெரியுமா? உன்னை ஆசை வார்த்தையை பேசி அளவற்று செய்கிறேன் காமிக்கிறேன் என்று சில விஷயத்தை செய்வார்கள். ஆனால் நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் இது நடக்கிறது, ஏன் இதை செய்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது என்பது இந்த தாய் வார்த்தையாக மட்டுமல்ல, உனக்கு வாழ்க்கையிலும் கற்றுக் கொடுக்கிறேன். இப்பொழுது பௌர்ணமி தினத்தில், பஞ்சமி தினத்தில், வெள்ளிக்கிழமை தினத்தில் என்ன செய்ய வேண்டும்? உன் கடன் பிரச்சனை தீர, அதே போல் நோய் பிரச்சனை தீர, கொடுத்த பணம் நிச்சயமாக உன் வீட்டை தேடி வர என்ன செய்ய வேண்டும் சொல்கிறேன். இப்பொழுது கவனமாக கேட்க வேண்டும், தெளிவாக கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு பரிகாரத்தை சொல்லும் பொழுதும் செய்யும் பொழுதும் உன்னுடைய நினைவானதும் எண்ணமானதும் செயலானதும் உன்னிடம் இருக்க வேண்டும். அதனால்தான் சில நேரங்களில் உனக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். தங்க பிள்ளையே, கவனமாக கேட்கிறாயா? தங்க பிள்ளையே, எனக்கு குறு மெசேஜை அனுப்பிவை. தங்க பிள்ளையே, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல். தங்க பிள்ளையே, இன்னும் தெளிவாக இந்த தாய் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் சில வார்த்தைகளிடம் உன்னிடம் கேள்வி எழுப்பது, நான் சொல்லுவது உனக்கு கேட்கிறதா புரிகிறதா என்று. இப்பொழுது தைரியமாக கேள், தெளிவாக கேள், நான் சொல்வதை கவனமாக கேள். துளசி கொஞ்சம் பறித்துக்கொள். உன்னுடைய வேண்டுதலை சொல்லிக்கொண்டு, தாயே என் இல்லம் தேடி வாருங்கள், எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் என்று அந்த எனக்கென நான் சொல்லினேன் அல்லவா, அந்த இடத்தில் உன் வேண்டுதலை சொல்லி இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கள் என்று மாலையாக கட்டி என்னுடைய திருக்கோவிலிலும் போடலாம். அல்லது உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய சிலையோ புகைப்படமாக இருந்தாலோ அதற்கும் நீ மாலையாக போடலாம். என்ன என் தங்க பிள்ளையே, சொல்வது புரிகிறதா? புரிகிறது என்றால் புரிகிறது தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளை செய்யக்கூடிய காரியமானது சந்தோஷமாகவும் தெளிவாகவும் என் தாய் வரப்போகிறார்கள், எனக்கு அனைத்துமே நன்மையாகவும் நலமாகவும் மாறப்போகிறது என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய வேண்டும். என்ன திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கேள். துளசியை கொஞ்சம் பறித்து கொண்டு உன் கரங்களால், தாயே என் இல்லம் தேடி வாருங்கள், எனக்கு இந்த வேண்டுதலை
செய்து கொடுங்கள் தாயே என்று சொல்லிக்கொண்டே அந்த துளசியை கட்ட வேண்டும். கட்டிய பிறகு மாலை போட்டு ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து, வாசலில் 2 அகல் தீபத்தை ஏற்றி வைத்து, மாலை நேரங்களில் தான் இதை செய்ய வேண்டும். 7 மணி, 8 மணி, 9 மணியில் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இப்படி நீ செய்து வந்தால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் நீ என்ன கேட்கிறாயோ உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நான் செய்து கொடுப்பேன். அதே போல் என் தங்க பிள்ளையே, மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு உன் பொன்னான கரங்களால். அனைவரும் வாழ்விலும் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளையே.